हाई फ्रेंड्स आरएम ब्यूटी प्रोडक्ट मोहनदास इनकी टॉपिक ओलिफर चारकोल ब्लीच எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன்னா இப்போ ரீசன்ட் டேஸா ஒலிஃபர் நைட் கிரீம்க்கு இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. சார்கோல் ப்ளீச் ஃப்ரீ, சாம்பிள் கிட் ஃப்ரீ வரும். சோ இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் தான். இப்போ ஒலிஃபர் நைட் கிரீம்க்கு சார்கோல் ப்ளீச் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது கம்பெனி ஆஃபர் இது. சோ அவங்க மூலமா எனக்கு வருது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ இதுக்கு பிஃபோர் பாத்தீங்கன்னா சீரம்ஸ் இருந்தது, அதெல்லாம் இஷ்யூ இல்ல, நம்ம டேல அப்ளை பண்றது. அதுக்கு பிஃபோர் ஃபேஷியல் கிட் கொடுத்திருந்தாங்க. சோ ப்ரொசீஜர் எல்லாமே தெரியும். பட் ப்ளீச்ல கொஞ்சம் காஷன் இருக்கு. சோ தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. சிமிலர் பீல் மாதிரி தான் இந்த ப்ளீச்சும். பீல்ன்றது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் கொடுக்கும் இல்லையா, அதே சேம் தான். இது ஒரு கெமிக்கல் ரிலேட்டடா நம்ம ப்ளீச்சிங் பண்ணும்போது ஸ்கின் இன்ஸ்டன்ட் ஒரு டேன் ரிமூவ் பண்றதுக்கும் பிரைட்டனிங்காகவும் யூஸ் பண்றது தான் இந்த ப்ளீச். சோ இது நிறைய பேருக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. சோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் இருக்கும். ஒன்னு கிரீம், ஒன்னு ஆக்டிவேட்டர் இருக்கும் இந்த ப்ளீச் குள்ளர. அது என்னன்னா இதுதான் சார்கோல் ப்ளீச் கிரீம். இது அதுல இருக்கிறது சார்கோல் ப்ளீச் கிரீம் அண்ட் ஆக்டிவேட்டர் பவுடர், சார்கோல் ஆக்டிவேட்டர் பவுடர். இது ரெண்டும் இருக்கும். இது 10 கிராம், இது 2 கிராம். சோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம ப்ளீச் கிரீம் அப்ளை பண்ணணும். சோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணி காட்டுறேன். சோ ஏதாவது மிஸ்டேக் நீங்க வீட்டுல பண்ணிடாம இருக்கிறதுக்கு, உங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்கின்ல இந்த ப்ளீச் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஜென்ரலா ப்ளீச்சுக்கு மெட்டல் பவுல் யூஸ் பண்ணக்கூடாது. மெட்டல் பவுல் போட்டீங்கன்னா அதுல இருக்க காம்பவுண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். சோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணுங்க. பீல்ஸ்க்கும் அந்த மாதிரி தான். நீங்க பீல்ஸ் மெட்டல் பவுல்ல யூஸ் பண்ணாம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும். சோ சிமிலர் தான், பீல்ஸ் மாதிரி தான் இதுவும். சோ அதனால உங்களுக்கு காஷனுக்காக முன்னாடி சொல்றேன். சோ இப்போ பவுல்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ளீச் கிரீம். கம்ப்ளீட்டா இந்த ப்ளீச் கிரீம் எல்லாத்தையும் இதுல போட்டுட்டு இந்த ஆக்டிவேட்டர் பவுடர் இது அதுல போட்டணும். கேர்ஃபுல்லா எடுங்க. இது 2 கிராம் இருக்கு. 2 கிராம் அதுல கொட்டிருங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவேட்டர் 2 கிராமும் ப்ளீச் கிரீம் 10 கிராம் இருக்கு. சோ அந்த ரேஷியோ தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. அந்த பாக்ஸ்ல இருந்தது அவ்வளவுதான். சோ சிங்கிள் யூஸ் தான் இது. சோ நல்லா இந்த மாதிரி ஒரு பேக் பிரஷ் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அந்த ஆக்டிவேட்டர் செப்பரேட்டா இல்லாம நல்லா கிரீம்ல நல்லா பிளெண்ட் ஆயிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரிசல்ட்ஸ். சோ நல்லா பண்ணியாச்சு. இப்போ ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம். பிஃபோரா ஸ்கின்னை நல்லா வாஷ் பண்ணோம். நான் டீப் கிளென்ஸ் பண்ணிட்டேன். சோ வாட்டர் எல்லாமே நல்லா எவாபரேட், நல்லா கிளீனா இருக்கு ஸ்கின். சோ ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். ப்ளீச் பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணுல எல்லாம் படக்கூடாது. அதே மாதிரி முடியில எல்லாம் படாம கொஞ்சம் போட்டுங்க. சோ கம்ப்ளீட்டா அப்ளிகேஷன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ரொம்ப நேரம் வைக்க கூடாது. இது ரொம்ப எஃபெக்டிவான ப்ளீச், இது சார்கோல் ப்ளீச். சோ உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். கண்ணுல சுத்தி அப்ளை பண்ணும்போது இந்த ஓரளவுக்கு கண்ணுல கேப் விட்டு பண்ணுங்க. ரொம்ப கண்ணு கிட்டற போகாதீங்க. கொஞ்சம் அந்த மென்தால் எஃபெக்ட் கண்ணுல உங்களுக்கு தெரியுது, இரிட்டேஷன். கேர்ஃபுல்லா போடுங்க. அண்ட் தென் இந்த புருவ முடியில எல்லாம் ப்ளீச் படாம இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா ப்ளீச் கிரீம் பட்டுதுன்னா உங்களுக்கு அந்த முடி கலர் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதனால ப்ளீச் முடியில படாம போடுங்க. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போட்டிருக்கேன். சோ லைட்டா இங்கெல்லாம் பட்டு இருந்தது. சோ அதெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. ப்ளீச் அப்ளை பண்ணி கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் டைம் விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணிடுங்க.
வாஷ் பண்ணிட்டு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிடலாம். ப்ளீச் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி சோப் போடாம தான் வாஷ் பண்ணோம். சோப் போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து சோப் போடுங்க. சிமிலர் அந்த பீல் நம்ம எப்படி பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான். ஸோ ப்ளீச் வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்டனிங் பண்ணோம். நமக்கு மேல இருக்க நமக்கு டெட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இமிடியேட்டான ஒரு பிரைட்டனிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சோப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இரிட்டேஷன் கொடுக்கும். ஸோ அதனால சோப்ஸ் போடாம ஆலோவேரா ஜெல் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுங்க. இல்ல எனி மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் பீல்ஸ் முடிச்ச உடனே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி ப்ளீச் போட்டுட்டு டைரக்ட் சன்லைட்ல போகாதீங்க. மேக்ஸிமம் ப்ளீச் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஈவினிங் டைம்ல அப்ளிகேஷன் பண்ணுங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மார்னிங் டைம்ல அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா ஆலோவேரா ஜெல் போட்டுட்டு அதுக்கு மேல சன்ஸ்கிரீன் 50 SPF சன்ஸ்கிரீன் போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். இதே மாதிரி இந்த ப்ளீச் போட்டுட்டு அண்ட் தென் அன்னைக்கு நைட் வந்து நைட் கிரீம் அப்ளை பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த வீடியோல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வந்தது. இந்த ப்ளீச் வந்து கொஞ்சம் காஷனோட யூஸ் பண்ணுங்க. நான் எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் எதனா டவுட் இருந்ததுனால எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.